ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா முத்தம்பாளையம் பக்கத்தில் உள்ள ஈரோடு ஸ்டெம் பார்க்குக்கு. இதான் பார்க்கோட என்ட்ரன்ஸ். பார்க்கோட என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட் கவுண்டர் வச்சுருக்காங்க. பெர் அடல்ட்டுக்கு 20 ருபீஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. இதான் பார்க்கோட வியூ, பார்த்துக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம் அப்படின்னா என்டேஞ்சர் ஸ்பீசஸோட சில ஸ்டாச்சூஸ் வந்து வச்சுருக்காங்க. அதில் நின்று ஃபோட்டோ எடுக்க ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களே பார்த்துக்கோங்க என்னென்னு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்தோம் அப்படின்னா டிஜிட்டல் பிளானிட்டோரியம் இருக்குது. இந்த பிளானிட்டோரியத்தில் வந்து பார்க்குறதுக்கு எப்போவுமே அலோவ் பண்ணல, ஆனால் வந்து சண்டே வந்து அலோவ் பண்ணுறாங்க. நிறைய மெம்பர்ஸ் வரதுனால. இதான் ரெஸ்ட் ரூம் வந்து தனித்தனியாக இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம் அப்படின்னா கேண்டீன் இருக்குது. நமக்கு தேவையான ஸ்நாக்ஸ் இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இதான் வந்து சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கான திங்ஸ். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படின்னா சின்ன பிள்ளைங்க வந்து அவங்களோட நாலேஜை வந்து சயின்டிஃபிக்காக வந்து வளர்த்துக்கிறதுக்காக நிறைய ட்ரையல் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளே டெமோ பண்ணி பார்த்துக்கலாம். சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட நம்ம சின்ன வயசில் படித்ததை ரீகால் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் இருக்குது. ஒவ்வொரு டெமோலையும் ஒரு சின்ன பேப்பர் ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. அதில் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம எப்படி இது வந்து ஆப்ரேட் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து கூட நம்ம பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதில் வந்து நம்ம ஐஎஸ்ஆர்ஓ ராக்கெட்டோட சாம்பிள் கூட இதில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சில ட்ரையல் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறதோட சில சாம்பிள்ஸ் வந்து இருக்குது, நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு. நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி டால். இது வந்து தஞ்சாவூர் பொம்மை. எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த பொம்மையோட ரோப்பை பிடிச்சி நம்ம இழுக்கிறோம். இழுத்த உடனே வந்து அது வந்து கீழே விழாமல் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது. செகண்ட் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து ஒரு இரும்பு பால் இருக்குது. அதை எடுத்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி மேலே போடுறோம். இது போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். இப்போ அப்படி எப்படி அது வந்து எப்படி செயின் வழியாக மூவ் ஆகி வருது நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பால் எடுத்து நம்ம இந்த சைடு அடிக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து ஒரே ஒரு பால் மட்டும்தான் மூவ் ஆகும். 2 பால் வச்சு அடித்தோம் அப்படின்னா 2 பால் மூவ் ஆகுது. 3 3 4 4 இந்த மாதிரி வந்து மூவ் ஆகுது, பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து மியூசிக்கல் டியூப்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு கம்பி எடுத்து ஒவ்வொரு டியூப்ஸ்லேயும் வந்து நம்ம வந்து அடிக்கும்போது டிஃப்ரெண்டான டியூன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. டியூன்ஸ் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா அதோட லென்த் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால டிஃப்ரெண்டான டியூன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அப்படியே வந்தோம் அப்படின்னா க்ளோப் தான். நம்ம வந்து இந்தியாவை டார்கெட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஃபனுக்காக இந்த க்ளோபை வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பாருங்கள் நீங்கள். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வேவ் மோஷன். ஃபைனலாக இது எப்படின்னா நம்ம கீழே ஆப்ரேட் பண்ணோம்னா வேவ் வந்து இந்த மாதிரி அழகாக நமக்கு கிடைக்குது. நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இந்த பார்க் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஈரோடு பக்கத்தில் இருக்க எல்லாருமே ஒரு ஓட்ஸ் வந்து இந்த பார்க் வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம். தேங்க்யூ ஆல்.